கர்த்தரை நாம் மேம்படுவதாக. நாம் கடந்த வாரத்தில் இது எல்லாம் பாவமா என்று தெரியாமல் கூட நாம் அநேக பாவங்களை செய்கிறோம் என்பது குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் இதெல்லாம் அவ்வளவு சீரியஸான பாவமா என்று சொல்லக்கூடிய சில காரியங்களை நாம் அந்த பாவங்களை பாவம் என்று அறிந்திருந்தாலும் அது அவ்வளவு சீரியஸானது என்று நாம் நினைத்திருக்க மாட்டோம். சில காரியங்களை நாம் பார்க்குற கண்ணோட்டத்துக்கும் தேவன் பார்க்குற கண்ணோட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு தியானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு வாசம். 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. இந்த இரண்டகம் பண்ணுதல் அப்படின்னா என்ன மாதிரி தெரியுதா? நமக்கு அவ்வளோவா தமிழில் அந்த வார்த்தைகள் புரியலை இல்லையா? அதுதான் ரிபல்லியன், அதாவது எதிர்த்து நிற்கிறது, கலகம் பண்ணுறது அல்லது முரட்டாட்டம் பண்ணுறது. இந்த எதிர்த்து நிற்கிறது, நீங்கள் சின்ன பிள்ளைகிட்டே ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா சில பிள்ளைகள் மாட்டேன் அப்படிங்க, சாப்பிட மாட்டேன், எவா வரமாட்டேன், இது செய்ய மாட்டேன். திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ரிபல்லியன். இப்படிப்பட்டதான ஆவி சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் கிரி செய்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த காரியத்தையெல்லாம் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கும், ஏதோ சின்ன பிள்ளை பேசுது, தெரியாமல் பேசுது அப்படின்னு வேணால் 4 தடவை சொன்னால் ஒரு நேரம் வேணால் அதை சீரியஸாக எடுத்துக்குவோம். ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருங்க எழுதியிருக்குனாக்கும், ஃபார் ரிபல்லியன் இஸ் ஆஸ் த சின் ஆஃப் டிவினேஷன், பில்லி சூனியத்திற்கு ஒப்பான ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறார். பில்லி சூனியம் அப்படின்னா நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் என்னன்னு தெரியாது. அது என்னங்கிறத விட அதுக்கு தேவன் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பில்லி சூனியங்கிற பாவம் தேவன் எதிர்த்து நிற்கிற அல்லது முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு பாவத்தை பில்லி சூனியத்திற்கு ஒப்பான விச்கிராஃப்ட் டிவினேஷன். பில்லி சூனியம் சொன்னால் மந்திரம் செய்து சாத்தானுடைய வழியை பின்பற்றி ஜனங்களுக்கு பொல்லாப்பு நடக்கும்படி, தீமை நடக்கும்படி செய்யக்கூடிய சில மந்திரவாத செயல்கள், அதுதான் நம்ம பில்லி சூனியம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டிவினேஷன் அல்லது விச்கிராஃப்ட் அப்படிங்கிறது அதான். அதுக்கடுத்து எழுதியிருக்க அடுத்த வரியில், அண்ட் இன்சபார்டினேஷன் இஸ் ஆஸ் இனிக்விட்டி அண்ட் ஐடலேட்ரி. அப்படின்னா விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பான பாவம் எது அப்படின்னா கீழ்ப்படியாமை, அடங்கி இருக்க மறுப்பது. இது 2 விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன்று ஓப்பனாக வெளியில் மாட்டேன்னு சொல்கிறத எதிர்த்து நிற்கிறோம்னு சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா எதிர்த்து நிற்கிறோம்னு சொல்லாமையே கீழ்ப்படிய மறுக்கிறது. ஏதாவது ஒரு ரீசன்னால் கீழ்ப்படிய முடியாமல் போகிறது அல்ல, கீழ்ப்படிய விரும்புகிறதே இல்லை. உதாரணத்துக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மத்திய 21:28 நம்ம ஏற்கனவே கூட தியானிச்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த குமாரர்களை கூப்பிட்டு அந்த தகப்பன் வாசிங்க 28-31 வரைக்கும். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அது நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆயக்காரரும் பரிசேயர்களும் கூட அதாவது
the tax collectors and prostitutes will get into the kingdom. அதாவது ஒரு சாரார் வந்து போகிறேன்ட்டு போகல, அவங்க வந்து பரிசேயர்களுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. ஆயக்காரரும் அல்லது அநியாயமாய் வரி வசூல் பண்ணுகிறவர்கள் அல்லது விபச்சாரக்காரர்கள் அல்லது வேசிகள், அவர்கள் வந்து பாவிகள் என்று வெளியரங்கமாக அறிக்கை செய்து பின்பு அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி விடுகிறார்கள். ஒரு சாரார் வந்து செய்கிறேன்னு செய்கிறதில்ல, அதெல்லாம் வெறும் நடிப்பு, ஏமாத்துறது. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கும், ரெண்டு சாராராக பிரித்து சொல்லும்போது நீங்கள் அவங்க வெளியரங்கமாக தங்கள் பாவிகள் என்று காட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் மனம் திரும்பிடுறாங்க. நீங்களாம் சரி சரின்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிடுறீங்க. ஸோ இது வந்து இன்சபார்டினேஷன். எப்படின்னா செய்கிறேன்னு சொல்கிறது ஆனால் செய்கிறதில்ல, வேணும்னே செய்கிறதில்ல, அவ்வளோதான். ஸோ இந்த காரியத்தில் இதுக்கு என்ன தண்டனையை நம்ம வேதத்தில் வாசிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்த்து நிற்கிறவருடைய லிஸ்ட்டு நிறைய இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள், ஆரோனுக்கு எதிர்த்து நின்றார்கள், மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள், அப்புறம் கோராவினுடைய புத்திரர்கள் அது மாதிரி எதிர்த்து நின்னாங்க. இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தேவன் கொடுத்தாருன்னா, டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்தார், மரண தண்டனை கொடுத்தார். பாருங்கள், என்னாகமம் 14வது அதிகாரம் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 14, 9, 11. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். இப்போ இப்படி வந்து மோசேக்கு விரோதமாகவும் தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாகவும் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இப்போ 16வது அதிகாரம் இப்படி எதிர்த்து நின்னதில் ஒரு குரூப், தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக அப்படி எதிர்த்து நின்ன ஒரு குரூப்பு தான் கோரா. ஆனால் கோரா எதிர்த்து நின்னா கோராவனுடைய பிள்ளைகள் தப்பிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். பின்னாடி கோராவனுடைய புத்திரர்கள் வந்து எங்கள் தகப்பனோடு எங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி நாங்கள் அவங்களோட சேரலை அப்படின்னு நின்று சில சங்கீதங்கள் எழுதினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கோராவனுடைய கூட்டத்தார், கோராவோடு சேர்ந்தவர்கள், அதை வாசிங்க. 16வது அதிகாரம் 1-2. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபம் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவருமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். 11ஆம் வசனம் வாசிங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றான். அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? அந்த பூமி திறந்து அவங்க உள்ளோ அப்படியே எல்லாரும் வந்து பூமிக்குள்ளாக போனார்கள். அது எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், பின்னாடி வாசிக்கிறோம். 32ஆம் வசனம் வாசிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அதே மாதிரிக்க லேவியராகமும் 20வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. லேவியராகமும் 20:6. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். போதும். அதுக்கு பின்னாடி இன்னும் வேணா நீங்கள் வசனங்களை படித்து பாருங்கள். உபாகமும் 18வது அதிகாரம் 10, 12, யாத்திராமம் 22, 18. இதில் எல்லாம் இப்படி, அதாவது முறுமுறுக்கிறது, எதிர்த்து நிற்கிறது, கலகம் பண்ணுறது, அடங்கி கீழ்ப்படிய மறுக்கிறது, இதெல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான பாவங்கள். இவையெல்லாம் தேவன் சீரியஸாக பார்க்குறாரு. மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளுக்கு எதிர்த்து நிற்கிறது,
சபையில் மூப்பொருளுக்கு எதிர்த்து நிற்கிறது, மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறது, பெற்றோர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது. அதாவது ரோமர் 13:1 நம்ம இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க ரோமர் 13:1 1-2 வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். உங்களுக்கு மேலாக பிள்ளைகள்னா பெற்றோர்கள் உங்களுக்கு அதிகாரிகள். அதே மாதிரிக்க வேலை ஸ்தலத்தில் நமக்கு மேல் அதிகாரிகளை தேவன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரிக்க சபையில் மூப்பொருளை வச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மட்டத்திலையும் தேவன் ஒரு சிலரே நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனுடைய நியமனத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா நம்ம பார்க்குறோம். ஏசாயா 30:1 கூட வாசிங்க. ஏசாயா 30:1. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். அடுத்து, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயோ, இந்த ஐயோங்கிற வார்த்தை அதாவது தேவனே கைவிட்ட ஒரு நிலைமை. ஐயோ, அவர்களுக்கு ஐயோ அப்படின்னா அவ்வளோதான். தேவனே ஐயோன்னா அவ்வளோதான், வேற என்ன. இப்போ ஓ டு த ரிபல்லியஸ் சில்ட்ரன், இங்கிலீஷ் எழுதியிருக்கு, டிக்ளேர்ஸ் த லார்ட் ஹூ எக்ஸிக்யூட் அ பிளான் பட் நாட் மைன். என்னுடைய திட்டத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறதான அந்த கலகம் பண்ணுகிறதான பிள்ளைகளுக்கு ஐயோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் வாக்கை கேளாமல் அப்படின்னா தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்காமல் தங்களுடைய பலத்தினால அல்லது தங்களுடைய ஞானத்தினால ஒன்றை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சினா தே வாண்ட் டு எக்ஸிக்யூட் தேர் ஓன் பிளான், நாட் ஆஃப் காட்ஸ். ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் எபவுட் டிவைன் அத்தாரிட்டி. தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் நமக்கு புத்திக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுவது, தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இவங்களுக்கு தான் தேவன் சொல்கிறார் ஐயோ அப்படிங்கிறார். ஓ டு த ரிபல்லியஸ் சில்ட்ரன் டெக்ளேர்ஸ் தி லார்ட் ஹூ எக்ஸிக்யூட் அ பிளான் பட் நாட் மைன் அண்ட் மேக் அன் அலையன்ஸ் பட் நாட் ஆஃப் மை ஸ்பிரிட் இன் ஆர்டர் டு ஆட் சின் டு சின். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னுடைய ஆவியே நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் விரும்பினா அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ தேவன் சொல்கிறார். அருமையானவர்களே, இப்போ இந்த முதல் காரியம் நான் அதிகமாக உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறது என்னென்னா, இந்த கலகத்தின் ஆவி அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அதுதான் நம்ம 2 தெசலோனிக்கே 2:4 வாசிக்கிறோம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். மேலான அதிகாரத்திற்கு அடங்கி கீழ்ப்படியில்லைங்கிறத பாருங்க. அந்த 2 தெசலோனிக்கே 2:4 வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அதாவது இங்கிலீஷில் ஸ்டபான்னஸ், ஸ்டிஃப் நெக்டு அப்படின்லாம் எழுதியிருக்கு. அப்படின்னா வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னா அந்த கழுத்து இங்கிட்டு திரும்பாது, வணங்காது, அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிறது தான் ரைட், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்ட்டு. ஸ்டிஃப் நெக்டு, ரிபல்லியஸ், ஸ்டபான்னஸ், டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா திட்டமிட்டே கீழ்ப்படியாமல் இருக்கிறது, தெரியாமல் செய்கிறது. அப்படி இல்லை, வேணும்னே செய்ய, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. இது இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னாக்கும் இன்சபார்டினேஷன் அல்லது ஸ்டிஃப் நெக்டு. அப்படின்னா அது தேவன் பார்க்குறது எப்படின்னா அவங்களுக்கு ஐயோ. அவர் பனிஷ்மெண்ட்டு அதில் எப்படி லேவியராகமம் 20:6, உபாகமம் 18:10-12, யாத்திராகமம் 22:18, உபாகமம் 31:27 கூட வாசிங்க. உபாகமம் 31:27. நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. மோசே சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கையிலே இப்படி கலகம் பண்றீங்களே, நான் போயிட்டு என்ன பண்ண மாட்டீங்க. 27 வாசிங்க. என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும். பாருங்க, assemble to me all the elders of your tribes and your officers. உங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவங்களையும் உங்களுடைய மூப்பர்களையும் கூப்பிட்டு சேருங்கப்பா. நான் சொல்கிறேன், நான் இருக்கும்போதே நீங்கள் இப்படி கலகம் பண்ணிங்கன்னா என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் எப்படி கலக குணம் உள்ளவர்கள் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ நோ யுவர் ரிபெல்லியன் அண்ட் யுவர் ஸ்டபார்னஸ்.
நீங்கள் எதிர்த்து நிற்கிறவங்க, வணங்கா கழுத்துள்ளவங்க, சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட தலை வணங்க மாட்டீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்பீங்க. ஏன்னா யூ ட்ரஸ்ட் இன் யுவர் ரைட்டியஸ்னஸ். உன்னுடைய நீதியில் நீ நம்புகிற, அவனுடைய ஞானத்தில் நம்புகிற, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு உன்னுடைய பிளானை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய். உனக்கு ஐயோ அப்படிதான் சொல்கிறேன், உனக்கு ஐயோ. அதுக்கடுத்து வாசிங்க 29 வாசிங்க 29. என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான். அதை கீழே சொல்கிறார் 5வது வசனத்தில் 32 கீழே பர்வர்ஸ் அண்ட் குருக்கட் ஜெனரேஷனுங்கிறார். 5வது வசனம் வாசிங்க. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். நீதிமொழிகள் 17:11 வாசிங்க. நீதிமொழிகள் 17:11. இதெல்லாம் ஏதோ சாபம் போடுறது போன்ற வார்த்தைகளாக இருந்தாலும் தேவன் என்ன நோக்கத்தோடு கூட சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்துக்கு உடன்படாதீங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் நீங்கள் மனம் திரும்புங்க. தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால அந்த வார்த்தைகளெல்லாம் சபைக்கு கொடுக்குறார். நம்ம இதுவரைக்கும் பாவம் என்று தெரியாத எத்தனையோ காரியங்களை குறித்து தேவன் நமக்கு உணர்த்துவிக்கிறார் என்று சொன்னால், பவுல் சொல்வார், நான் உங்களுக்கு ஐ டெக்ளேர்ட் தி ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படிம்பார். அப்படின்னா நான் முழு சத்தியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த நாளில் எனக்கு தெரியாது அப்படின்னு உங்களுடைய இரத்தப்பழிக்கு நான் ஆளாகாதபடிக்கு ஐ ஹவ் டிக்ளேர்ட் தி ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். அந்த முழு சத்தியத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் பைபிளே படிக்க தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொன்னார். அது மாதிரி தான் தேவன் நம்மை நேசித்து நமக்கு எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறார். நம்முடைய சபையில் யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை பாவமாக செஞ்சாங்கன்னா அவங்க தெரியாமல் சரின்னு சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. ஒரு வேளை அதுலேயும் விளங்காமல் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட தேவன் அப்படி எல்லா காரியங்களையும் நமக்கு உணர்த்தி வைக்கிறார், பேசுகிறார். ஆனால் கேட்டுட்டு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு பேர் என்ன? வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஸ்டிஃப் நெக்டு, கொஞ்சம் கூட தலை வணங்க மாட்டேன், நான் அப்படியே தான் போயிட்டே இருப்பேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன், யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன். ஸ்டிஃப் நெக்டு, ஸ்டபான் பீப்புள், ரிபல்லியஸ் பீப்புள். ஓகே, 17:11 என்ன வாசிக்கிறோம்? துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். பாருங்க 11வது வசனம் இங்கிலீஷ் என்ன எழுதியிருக்கு? A rebellious man seeks only evil, so a cruel messenger will be sent against him. ஒரு கொடூரமான ஒரு தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்று நின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு விரோதமாக சர்ப்பத்தை அனுப்பினார்னு வாசிக்கிறோம். சர்ப்பத்தை அவர்கள் வனாந்தரத்தில் செத்தார்கள், முறுமுறுத்தவர்களுக்கு. நான் அடுத்து வாசிக்கிறேன். இப்போ ரிபல்லியன் அது குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு காரியம் என்னென்னா மத்தேயு 23:13-15. அதாவது இன்னொரு பாவம் நம்ம இப்போ சொன்னேன், கலகம் பண்ணக்கூடிய அல்லது எதிர்த்து நிற்கிற அல்லது கீழ்ப்படியாமல் வேணும்னே கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய அந்த முரட்டாட்டம், இது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பானது அல்லது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பான்னு வாசிக்கிறோம். விக்கிர ஆராதனைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வெளிப்படுத்தின 21:8 வாசிக்கிறோம். பில்லி சூனியக்காரர்களும் அதில் என்ன செய்யறதில்லை? பிரவேசிக்கிறது இல்லை. எனவே அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் அடைவார்கள். நாம் அப்படிப்பட்ட பாவத்துக்கு உடன்படக்கூடாது. சரி, அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே மாய்மாலம். இந்த மாய்மாலம் நான் சொன்னேன் இப்போவே மத்தேயு 21:31 போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறது. அதாவது நடிப்பு. எக்ஸ்டர்னலாக தங்களை எல்லாரும் கீழ்ப்படுகிறது போல் நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இருதயத்தோட அவருடைய உள்ளான நோக்கம் அவர்களுக்கு they will have their own plan. உள்ளே ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். அதுதான் மாய்மாலம், ஹிப்போக்ரஸின்னு சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பரிசேயர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்களை மாய்மாலக்காரர்கள் என்று இப்பொழுது நாம் சொல்லுகிறோம். அந்த நாட்களில் அவர்கள் அவர்கள் மதிக்கப்படத்தக்கதான ஒரு வேதத்தை நன்கு அறிந்த ஒரு கூட்டத்தார். நம்ம சொல்ல போனால் இந்த காலத்தில் நாங்கள் தான் சரியான சத்தியத்தை போதிக்கிற சபை அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், அல்லது நாங்கள் தான் சியோனுக்கு போகிற சபை, இப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லலை. யாரெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் சரியானவர்கள், யோக்கியமானவர்கள், நீதிமான்கள் சொல்லிக்கிறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த சபையாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு குரூப்பு தான் அந்த நாட்டில் இந்த பரிசேயர்கள்.
பரிசேயர்கள்னா அவங்க சத்தியத்தை நன்றாக விளங்கினவர்கள். அவர்கள் வந்து வெளியரங்கமாக எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிவார்கள், குறை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உள்ளான இருதயம் அப்படி இல்லை. அதையே ஆண்டவர் சுட்டி காமிச்சார். உள்ள நீ ஒரு மாதிரி இருக்கிற, வெளியில் ஒரு மாதிரி இருக்கிற. இதுக்கு பேர் தான் மாய்மாலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐ ஆம் த ட்ரூத் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உள்ளேயும் வெளியேறையும் ஒரே மாதிரி இருக்கிறேன். ஐ ஆம் த ரியாலிட்டி. உள்ளே எப்படி இருக்கணும் அப்படியே வெளியேறங்கமாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் த ட்ரூத்னாரு. ஆனால் இவர்களிடத்தில் அப்படி இல்லை. ஸோ மத்தேயு 23:13-15 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அதிலே 27-28 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவை புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். போதும். இப்படி சொல்றாரு. அங்கே 14வது வசனம் வாசிங்க. 23:14. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். பாருங்க, யூ வில் ரிசீவ் கிரேட்டர் கண்டம்னேஷன். விபச்சாரம், கொலை, இதெல்லாம் நாம் வந்து மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அதெல்லாம் நரகத்துக்கு நடத்தும் என்று சொன்னார். எனவே விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களே நம்ம பெரிய பாவம்னு எடுத்துக்கிறோம். ஆனால் விபச்சாரக்காரர்கள் கூட உங்களுக்கு முன்னாடி, வேசிகள் கூட உங்களுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன எழுதுறாருன்னா, யூ வில் ரிசீவ் கிரேட்டர் கண்டம்னேஷன். ஏன்னா நீ மற்றவங்களையும் போக விட மாட்டேங்கிற. வெளியரங்கமாக நீ எல்லா காரியத்திலும் நல்லவங்கள போல நீ வந்து நடிச்சுட்டு நீதிமான்களை காமிச்சிட்டு உன் உள் நோக்கம் வந்து நல்லதாக இல்லை, உள்புறம் சுத்தமாக இல்லை. அதனால் யூ வில் ஹவ் கிரேட்டர் கண்டம்னேஷன். ஏன்னா நீ மற்றவங்களும் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மத்தேயு 23:3-4 வாசிங்க. 3:4. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவங்களுடைய டாக்டரின் கிளீனாக இருக்குது, உபதேசம் சரியாக இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறபடி செய்யுங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறபடி செய்வதில்லை. தே ஆர் டாக்கர்ஸ் அண்ட் நாட் வாக்கர்ஸ். அவங்க பேசுகிறவர்கள், ஆனால் அதன்படி நடக்கிறவர்கள் அல்ல. எனவே அவங்க பேசுகிறத கேட்டு அதன்படி செய்யுங்க, ஆனால் அதன்படி நீங்கள் நடக்காதீங்கன்னு சொன்னார். சரி, ஸோ இந்த அளவுக்கு கடுமையாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை எச்சரிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லாவற்றையும் பார்வைக்காகவே செய்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். அதாவது யோவான் 8:1 வாசிங்க. விபச்சாரத்தில் கையுமேயுமாக பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாக கொண்டு வந்தார்கள். வாசிங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் அவரிடத்துல குற்றம் சுமத்தும்படி அவங்க நோக்கம் என்னன்னா அவர் மேல குற்றம் சுமத்தணும். ஆக்சுவலா இந்த பெண்ணை பிடிச்சு வந்தாங்களே, மோசே என்ன கட்டளையிட்டு இருக்கார்? உபாகமம் 22:22 வாசிங்க. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தவறு பண்ணா என்ன எழுதியிருக்குன்னா, அந்த 2 பேரும், அந்த ஸ்திரீ இருவரும் சாக வேண்டும் அப்படிதான் எழுதியிருக்கு. தே போத் சுட் டை. அதே மாதிரிக்கு அங்கே இன்னொரு வசனம் இருக்கு, லேவியராகமும் 20:10 வசனம். ஆனால் இப்போ அந்த பையன் ஆளுங்க ஆம்பளைங்க இல்லை, அவனை விட்டுட்டு ஒரு பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க. ஓகே, இப்போ இங்கே படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒலிவ மலையிலேருந்து வந்தார்.
பெரிய கூட்டம் கூடிச்சு. அதெல்லாம் வந்து இங்கே 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 3வது வசனத்தில் வேதத்தை போதிக்கிற ஸ்கிரைப்ஸ் அப்படின்னா வேத பாரகர்கள்னு சொல்கிறோம், அவங்க வேதத்தை போதிக்கிறவங்க. அப்புறம் பரிசேயர்கள், அவர்கள் குரூப்பாக வந்து ஒரு குரூப் இப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து, என்ன இந்த பெண்ணை நாங்கள் வந்து ஒழுக்கக்கேடாக நடந்த வாழ்க்கை நிமித்தம் கையும் களவுமாக நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம், விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டோம். மோசே சொல்லியிருக்காரு கல்லால் எறிந்து கொள்ளணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் வந்து ஒன்றும் சொல்ல, அவர் வாட்டில் குளிஞ்சு எழுதிக்கிட்டே இருந்தார். அதுக்கடுத்து வாசிங்களேன் 7வது வசனத்துலேருந்து. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குறிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கல்லால் எறிகிறதுக்கு ஒரு கூட்டமே வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் தப்பு பண்ணாலே அவங்கெல்லாம் கல்லெறிங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு, முதல் கல்லை எறிகிறவன் குற்றம் பெற்றவனாக இருக்கணும். அப்போ மீதியெல்லாம் என்ன, இப்போ எல்லாம் சேர்ந்து சரிப்பா எரிங்கப்பான்னு சொல்லியிருந்தா சரி எல்லாரும் எரிஞ்சிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, கல்லை யார் எறியறியோ அவன் நீ வந்து குற்றமற்றவனாக இருக்குன்னு சொன்னார். த ஃபஸ்ட் பர்சன் டு ஸ்டோன் ஹர் சுட் பி பிளேம்லெஸ். நீ இந்த பாவத்தை செய்யாதவனாக இருக்கணும்னாரு. இப்போ வரிசையாக முன்னாடி வந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா, அதில் வயசில் மூத்தவங்களும் வேதத்தை போதிக்கிறவர்கள் அங்கே அப்படின்னு எழுதியிருக்கு. ஸ்கிரைப்ஸ் அண்ட் பாரிசஸ்ன்னு எழுதியிருக்கு. பரிசேயர்கள் தான் வந்தாங்க. அவன் முதல்ல ஒரு ஆள் வந்து வேகமாக முன்னாடி எல்லாம் சத்தியம் தெரியும்னு பேச வந்திருப்பார்ல, அவரை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அவர் நைஸாக என்ன பண்ணியிருப்பார், சே நான் ஒரு பாவம் செய்யாதவன் தான் எரியணுங்கிறாரு, நான் எப்படிப்பா எரியறதுன்னு பின்னாடி போயிருப்பார். இதுதான் வயசில் மூத்தவர் தொடங்கி இளையவர் வரைக்கும் எல்லோரும் போயிட்டாங்க இதுக்கு. அப்போ 2வது ஒருத்தர் நிற்கிறவன் அவனை எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அவனு நைஸாக நழுவியிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து பாவம் இல்லாமல் இருந்தாலும் போதும், எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பாங்க. ஒருத்தன் கல்லை எரிஞ்சிருந்தான்னா எல்லாரும் சேர்ந்து போட்டுருப்பாங்க இல்லையா. அவங்கெல்லாம் இப்போ யார் பாவம் செஞ்சாங்க செய்யலைன்னு தெரியாது, ஆனால் ஒருத்தன் கூட இல்லை. இப்போ என்ன கதைன்னா பாருங்கள், அந்த பாவம் செஞ்ச ஆணை விட்டுட்டாங்க. அப்போ மோசேயினுடைய பிரமாணத்தை அவர்கள் நிறைவேற்றும்படி என்ன அவங்களுக்கு இல்லை அப்படின்னா 2 பேரையும் கொண்டு வந்திருக்கணும். 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து கொண்டாந்து நிறுத்தும் போது அவங்களுடைய நோக்கமே அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதான். அப்போ உள் நோக்கம் எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் பரிசேயத்தனம். மோசேயினுடைய கட்டளையை நிறைவேற்றும்படி நாங்கள் வைராக்கியமாக இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளே இயேசுவினிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணுங்க அவருடைய நோக்கம். 2வது பாதியை செஞ்சுட்டு பாதியை விட்டுறாங்க. அதாவது 2 பேரையும் கொண்டு வராமல் ஒருத்தர் மட்டும் கொண்டு வர்றாங்க. இப்போ அதில் ஒருத்தர் கூட யோக்கியம் கிடையாது, ஆனால் எல்லாரும் கல்லை தூக்கிட்டு எரியறதுக்கு வர்றாங்க. நம்ம இடத்துல அப்படி தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் நம்ம யாருமே வந்து இப்போ மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டுவதற்கான தகுதி நமக்கு கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செஞ்சுருக்க முடியும். நம்ம மனம் திருந்தினோம், ஆண்டவர் நமக்கு மன்னித்தார், அவருடைய இரக்கத்தினால தான் நிற்கிறோம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், இந்த பரிசேயர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாரும் பாவம் செஞ்சுருக்காங்க, ஆனாலும் கூட மாட்டிக்கிட்டவன் தான் திருடன் எல்லாரும் திருடன் கிடையாது, எவன் மாட்டிக்கிட்டானோ அவன் தான் திருடன். இந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க. பாருங்கள், இந்த பரிசேயர்கள் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆவிலேயே இருந்தாங்க. அதுதான் பாருங்கள், இப்போ நீங்கள் இதே இதில் நீங்கள் படித்து பார்த்துங்களேன், 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் உன்னை குற்றம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, நீ போய் நீ பாவம் செய்தேன்னு அனுப்பிச்சி விட்டாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் எப்படி நடக்கிறேன்னு பாருங்கள். அவன் மேலே நான் கல்லெறிய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பாவம் செய்யலை, அவர் கல்லெறிய முடியும், ஆனால் அவன் பண்ணலை. ஏன்னா அந்த பெண் வந்து எல்லாரும் போகும்போது அவளும் ஓடி இருக்கலாம், ஒவ்வொருத்தனா நழுவி போகும்போது இவரும் போயிருக்கலாம், இவர் குனிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, வேறு யாரும் அவர் மேலே குற்றம் சாட்டலை. ஆனால் அவள் இங்கே நிற்கிறாள். ஏனென்றால் எல்லாருக்கும் முன்னாடி கூனி குருவி போய் அவளுடைய பாவம் வெளியரங்கமானதுனால அசிங்கப்பட்டு போன அந்த பெண் இப்பொழுது எல்லாருக்கும் முன்னாடியும் அவள் வெக்கத்தோடு துக்கத்தோடு நிற்கிறாள். ஓடலை, அவள் ஓடி இருந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல, ஆண்டவரும் கேட்க போகிறதில்ல. அவள் நிற்கிறாள். இப்பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், அவள் மனம் திரும்பி விட்டாள். அவளுடைய இருதயத்தில் தான் செய்தது பாவம் என்பதை அவள் சொல்லி நிற்கிறாள், ஒத்துக்கொண்டாள், வாக்குவாதம் பண்ணலை, பேசலை. அந்த ஸ்ரீனிடத்தில் யாரும் விசாரித்ததாகவும் அங்கே இல்லை. இப்பொழுதும் ஆண்டவர் கேட்குறாரு, ஸ்ரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவங்கள இங்கே ஒருத்தர் இல்லையா? இல்லை ஆண்டவரே.
போயிட்டாங்க. சரி, நீ இப்போ இனிமே பாவம் செய்யாது, நீ இப்போ இனி பாவம் செய்யாது. அவர் செஞ்ச பாவத்தை குறித்துலாம் விசாரிக்கவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் வந்து நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த பாருங்களேன், 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, பரிசேயர்கள் தான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, இப்போ இந்த பரிசேயர்கள் எங்கேருந்து வந்தாங்க? முதல்ல எழுதியிருக்குல்ல, பெரியவர் தொடங்கி சிறியவர் வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொருவராய் இங்கே எழுதியிருக்கு பாருங்க, எல்லாரும் ஒவ்வொருவராய். 9வது வசனம் வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இதுல 11, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ஒன் லார்ட், ஒருத்தர் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இந்த பரிசேயர்கள் எங்க இருக்கிறாங்க? அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, அந்த கூட்டத்திலேயும் சில பரிசேயர்கள் இருக்கிறாங்க. அப்போ குற்றம் சாட்டும்படி சிறியை பிடித்துட்டு வந்த எல்லாரும் போன பின்னாடியும் மறுபடியும் பரிசேயர்கள் கேட்குறாங்கன்னா இந்த பரிசேயர்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, சுற்றி வந்து நல்லவர்கள் போல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ளேயும் பரிசேயர்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்ய மனதாக இருக்கிறவர்களோட காட்டிக்கொள்ளக்கூடியதான சபைக்கு வரக்கூடிய கூட்டத்திலையும் பரிசேயர்கள் இருக்க முடியும். அதுதான் அதை காட்டுது. எனவே அருமையானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிறது என்னென்னா, நாம் இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களாக இருக்க முடியும். மனம் திரும்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கிற நமக்குள்ள குற்றம் சாட்டக்கூடிய ஆவி இருக்கலாம், பரிசை ஆவி இருக்கலாம். இப்போ என்னென்னா, சபையில் பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒன்று, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக சபையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அங்கே வந்து லீனேட்டாக விட்டோம்னா கொஞ்சம் புளித்தமாக எல்லா முழு இதையும் உப்பு பண்ணிடும். அதே சமயத்தில் அவங்க வந்து ஆண்டவர் சொல்கிற கல்லை எரிய வேண்டானே சொல்லலை. அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, அவர் மேலே குற்றம் சாட்டிடுவாங்க. அவர் ரொம்ப இறக்கமாப்பட்டே விடுங்கப்பா போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இவர் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. சரி, அப்போ கல்லால் எரிங்கப்பா அப்படின்னு மொட்டையாக சொல்லியிருந்தா அதுவும் வந்து இறக்கமே இல்லை, ரொம்ப இறக்கத்தை குறித்து பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தேவ ஞானத்தினால நிரம்பி இருக்கார் பாருங்க. இப்போ வந்து என்னென்னா, நியாயப்பிரமாணத்தையும் அவர் மீறவில்லை, அதே சமயத்தில் அந்த ஸ்திரீயையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இதுதான் அவர் வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய தரத்தையும் அவர் காப்பாற்றினார். அதை வந்து நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலைன்னே சொல்லிட்டார், அவர் நிறைவேற்ற தான் வந்தேங்கிறாரு. ஸோ இதுதான் தேவ ஞானம் நமக்கு வேணும். அப்போ சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு இன்றைக்கி தேவனுடைய ஞானம் வேண்டியிருக்கு. நியாயப்பிரமாணம் அல்லது தேவனுடைய போதனைகளை நாம் வந்து அன்புன்னு சத்தியத்தை விட்டோம்னா உலகம் சபைக்குள்ள வந்துடும். சத்தியம்னு அன்பு விட்டோம்னா தேவன் எதுக்கு வந்தாரோ அதையும் போயிடும். ஏன்னா அன்பு தான் சத்தியத்தினுடைய மொத்த பொருள். என்னென்னா 1 தீமோத்தேயு 1:5 நம்ம வாசிக்கிறோம், கற்பனையின் பொருள் என்னவென்றால் அன்பு தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் தேவன் எப்படி ஞானமாக ஆண்டவர் அவர் காப்பாற்றினாரோ அது மாதிரி இன்றைக்கி சபையிலையும் நாம் வந்து எங்கே கண்டிப்பாக இருக்கணும், எங்கே லிபரலாக இருக்கணும், யார் வந்து தெரிந்து தப்பு செய்கிறாங்க, யார் வந்து அறியாமல் தப்பு செய்கிறாங்க, யார் தப்பு பண்ணிவிட்டு மனம் திரும்பிட்டாங்க, யார் வந்து மனம் திரும்பலை, இதையெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த ஹிப்போக்ரஸி மாய்மாலம் என்பது உள்ளொன்றும் புறமொன்றும் இருக்கக்கூடியதான அந்த குணாதிசயம்தான் இந்த மாய்மாலம் என்பது, பரிசேயத்துவம். ஸோ இதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்குள்ளே நம்ம வந்து இப்படிலாம் வார்த்தையை கேட்கும்போது நான் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்குள்ளே இந்த ஆவி இருக்கா, மற்றவரிடத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து பொறுப்பு இருக்கும்போது செய்கிறது வேறு. பிள்ளைகளிடத்தில் தப்பை கண்டுபிடிச்சி கண்டிக்கிறோம், அதிகாரிகளாக இருக்கிறவங்க கீழே உள்ளவங்கள்ட்ட கண்டிக்கிறாங்க, மூப்பர்களாக இருக்கிறவங்க சபையில் உள்ளவங்க தங்களுடைய வரம்புக்குள்ளே உள்ளவங்களை நிதானித்து அவர்களுக்கு புத்தி சொல்கிறாங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட், அது நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல் அக்யூசிங் கிடையாது, அது ஜட்ஜிங் கிடையாது, அவசியம் அது. ஏன்னா அது அவனுடைய நோக்கம்தான் முக்கியம். அவங்க என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறார்கள் அதை வச்சு தான் அவங்க கல்லறியிற மாதிரி செய்கிறாங்களா அல்லது அவங்க ரட்சிக்கப்படணும் எப்படியாவது அவங்க வந்து மனம் திரும்பணுங்கிறதுக்காக செய்கிறாங்களாங்கிறது இருக்குது. ஸோ த மோட்டிவ் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, மூணாவதாக ஒரு காரியம் வந்து என்னென்னா, நம்ம சாதாரணமாக தப்புன்னு செய்யாத ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:10. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக இது ஒரு பாவம்னு நினைக்கிறதே இல்லை. ஆனால் தேவன் அது எவ்வளோ சீரியஸான பாவம்னு சொல்கிறார். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள்.
முறுமுறுத்தவர்கள் சங்காரக்காரனாலே அழிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். என்னாகமம் 21வது அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. என்னாகமம் 21:5-6. ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். மர்மரிங் அல்லது கிரம்பிளிங். பாருங்க, சாப்பாடு, தேவன் கொடுத்த சாப்பாடு சரியில்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவை ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். என்னங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு அது பெரிய பாவமா? நம்ம அப்படி தான் நினைப்போம். இங்கே என்ன எழுதியிருக்கு? அநேக சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்க ஒரு முறுமுறுக்கிறதுக்கு சாகிற அளவுக்கான அது பாவமா? நம்ம யாராவது அப்படி யோசிச்சிருக்கோமா? இங்கே என்ன சொல்கிறாங்க? என்ன சாப்பாடியா இது? என்ன சாப்பாடு? இந்த சாப்பாடு கொண்டு வந்து எங்களுக்கு, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. சாப்பாடு சரியில்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி என்ன செஞ்சார்? அவங்களெல்லாம் பாம்புகளை அனுப்பி கடித்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் செத்து போயிட்டான்னு போட்டிருக்காங்க? அநேக ஜனங்கள் செத்தார்கள் இஸ்ரவேலுக்குள்ள. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அவர்கள் சங்கார தூதனாலே அழிக்கப்பட்டார்கள். இப்போ பாருங்கள், தேவன் இந்த பாவத்தை எப்படி பார்க்குறார்? அங்கே பார்த்தோம், அந்த இன்சபார்டினேஷன் அல்லது ஸ்டபான்னஸ் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பான பாவம். கீழ்ப்படியாமல் அல்லது கலகம் பண்ணுறது, எதிர்த்து நிற்கிறது பில்லி சூனியத்துக்கு ஒப்பான பாவம். அப்போ பில்லி சூனியத்துக்கு என்ன தண்டனையோ அதுதான் அதுக்குள்ள தண்டனை. விக்கிர ஆராதனைக்காரர்களுக்கு என்ன தண்டனையோ அதுதான் அந்த முரட்டாட்டம் பண்ணுகிற கீழ்ப்படியாத எதிர்த்து நிற்கிறவங்களுக்கான தண்டனை. ஓகே, இங்கே முறுமுறுக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை? சங்காரக்காரனால அழிக்கப்பட்டாலும் இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பாவ பட்டியலில் 5 இது வருது லிஸ்ட்டில். அந்த 5ம் அந்த கடினமான காரியங்களோடு இதுவும் வருது பாருங்கள். அதாவது இப்போ மேலேருந்து வாசிங்களேன், 6வது வசனம் வாசிங்க. இது முதல்ல இருந்து வாசிச்சோம்னா நம்மலாம் அந்த செங்கடல் வழியாக கலந்து போனது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாகவும், மேக கூட்டத்துக்கு கீழே போகிறது பரிசுத்த ஆவியில் நடத்துவதற்கு ஒப்பாகவும், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அது கிறிஸ்து தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாம் நடந்தாங்க. ஆனால் அவர்களிடத்தில் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அது சங்கீதம் 78 வாசிக்கும். இங்கே 5வது வசனத்தில் எழுதியிருக்கு, காட் வாஸ் நாட் வெல் ப்ளீஸ்ட் வித் மெனி ஆஃப் தம். சரி, இப்போ 6வது வசனத்தில் வாசிங்க. 6ல் 1, 7ல் 1, 8ல் 1, இப்படி அதில் பாவங்கள் இருக்கு பாருங்க. வாசிங்க 6 வசனத்திலிருந்து. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவை நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. நாட் கிரேவ் ஈவில் திங்ஸ், பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிறது, செய்யும்படி ஈர்க்கப்படுவது. சரி, அடுத்து 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். கைகளின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அதுதான் விக்கிரக ஆராதனை. நான் செய்கிறத நாமளே மெச்சிக்கொள்வது, செல்ஃப் கங்க்ராச்சுலேஷன். நான் செய்கிறது, நம்முடைய நீதியை, நம்முடைய கிரியைகளை நாம் ஆண்டவருக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காக செய்வதில் மெச்சிக்கொள்வது. கைகளின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அவர்கள் பொற்கன்றுக்குட்டியை செஞ்சு இதுதான் தேவன் சொன்னாங்க. அதுதான் விக்கிரக ஆராதனை எழுதியிருக்கு. சரி, அடுத்தது 8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பாருங்க, முதல்ல பொல்லாங்கான இச்சிக்க வேண்டாம், 2வது விக்கிரக ஆராதனை கூடாது, 3வது வேசித்தனம் கூடாது. சரி, அடுத்தது 9. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அதுதான் இப்போ நம்ம வாச்சோம், சர்ப்பங்களால் அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லிட்டு. அது பரீட்சையை பார்க்கறது, தேவனையே பரீட்சை பார்க்கறது. சரி, அதுக்கடுத்து 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வேசித்தனம், தேவனை பரீட்சையை பார்க்கறது, பொல்லாங்கானது இச்சிக்கிறது, விக்கிரக ஆராதனை, இதுக்கு ஒப்பா அதே லிஸ்டில் தான் முறுமுறுக்கிறதையும் கொண்டு வரார் தேவன். முறுமுறுக்கிறது, தேவனுக்கு விரோதமாக முறுக்கிறது. என்ன ஆண்டவரே எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, நானும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறேன், நானும் சபைக்கு வந்திருக்கேன், நான் இப்படிலாம் நீதியாக வாழ்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? திஸ் இஸ் மர்மரிங் அகென்ஸ்ட் காட். ஏன்னா தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு எழுதியிருக்கு. விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக தான் நடக்குது. ஆனால் நம்மளை அறியாமலே அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆவியில் ஒரு முறுமுறுப்பு, மர்மரிங் அண்ட் கிரம்பிளிங் உள்ளுக்குள்ளே. ஆனால் அது பாவம்னு நம்ம நினைக்கிறதே இல்லை.
ஸோ ஓகே அருமையானவர்களே, இப்போ பிலிப்பியர்கள் நிறுவனம் 2வது அதிகாரம் 14 வசனம். எனவே பவுல் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 2:14 வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் பண்ணாமலும், அதாவது வாக்குவாதம் பண்ணாமலும் செய்யுங்கள். டோன்ட் மர்மர் அண்ட் கிரம்பிள். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் நீங்கள் வாழ்கிறீங்க, கபடற்றவர்களாக இருங்க, குற்றமற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி வான் பண்ணும்போது என்னுடைய இருதயத்தில் ஏன் இந்த மாதிரி காரியங்களை பேசணும் அப்படின்னு தேவன் எனக்கு கொடுத்த பாரத்தை நான் சொல்கிறேன். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவல்காரனாக வைத்தேன். ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ அஸ் அ வாட்ச்மேன். ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஒரு வாட்ச்மேன் போல ஒரு மூப்பர் இருக்கணும். யூ மஸ்ட் பி த மெசஞ்சர் ஆஃப் காட். அவர் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய தூதுவனாக இருப்பார். வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சபையின் தூதனுக்கு எழுதுன்பார். அப்படின்னா ஹீ இஸ் த மெசஞ்சர், ஹீ இஸ் த வாட்ச்மேன். சபையின் மூப்பர்கள்ங்கிறது பன்மையில் இருக்குது, ஆனால் தூதன் மெசஞ்சர் அப்படின்னு ஒருமையில் இருக்குது. ஏன்னா தேவன் தம்முடைய தூதை அந்த தூதன் மூலமாக தான் கொடுப்பார். மெசஞ்சர் மூலமாக செய்தியை கொண்டு வருவனுக்கு பேர் மெசஞ்சர். முந்தியெல்லாம் டெலகிராம் கொண்டு வரதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஆள் இருப்பார். அந்த டெலகிராம் கொண்டு வந்து கொடுக்குறதே அவர் வேலை. அவர் பேர் மெசஞ்சர்னு பேர். ஒன் ஹூ பிரிங்ஸ் த மெசேஜ். சரி, இப்போ என்ன சொல்ல, நான் உன்னை இப்போ மெசஞ்சராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, யூ மஸ்ட் வார்ன் த பீப்புள் அஹெட் ஆஃப் தம். வாசிங்க, தொடுத்து வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி உன் கையிலே. என்ன செய்யணுமா? நீ துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லணுமா? வாட்ச்மேனுடைய வேலை என்ன? இங்கே சபையில் உள்ள வாட்ச்மேனுக்கு வேலை என்னன்னா, when I say to the wicked, oh wicked man, you will surely die. துன்மார்க்கனே, நீ உன் துன்மார்க்கத்தில் சாவாய். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளுடைய வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் பட்ட பாடு தெரியும் நமக்கு. அது மாதிரி தான் நிறைய தீர்க்கதரிசிகள் அவருடைய பாவங்களை முகத்துக்கு நேராக சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் வெறுக்கப்படுவார்கள். அற்புதம் செய்கிற வரத்தை உடையவர்கள் அவங்க ரொம்ப வரவேற்பு பெறுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அற்புதம் சுகம் இதெல்லாம் கிடைக்கும்போது அவங்க சந்தோஷமாக அவங்க வருவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்கள கனம் பண்ணுவாங்க, அவங்களோடு கூட ஐக்கியப்பட விரும்புவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் உனக்கு ஐயோ நீ துன்மார்க்கன், நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னால் கல்லை விட்டு எரியாதான் குறை. அப்படி தான் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னது நீ சொல்லிட்டீன்னா உன்னுடைய இந்த இரத்தப்பழிக்கு நீ பங்காளி கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது நீ சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த இரத்தப்பழி உங்ககிட்ட கேட்பேங்கிறார். ஸோ தோஸ் ஹூ ஆர் எல்டர்ஸ், சபையில் உள்ள மூப்பர்கள், இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நீ எச்சரிக்கணும் அப்படின்னா, நாம் மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காகவோ அல்லது அவங்க மனசு புண்படுமே அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால், ரத்தம் சிந்தாமல் பட்டயத்தை காக்கிற மனுஷனுக்கு
எரேமியா 48:10 வாசிங்க அதை. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, cursed be the one who does the Lord's work negligently. தேவனுடைய வேலையை ஒரு அஜாக்கிரதையாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோமோ அவங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, சில பேருக்கு இந்த வார்த்தையை சொன்னால் பிடிக்கல. ஒரு இடத்துல ஒருத்தர் இப்படி சொன்ன உடனே எனக்கு இந்த பதவியே வேண்டாம், நீ ஆள் விடுங்கன்னு போயிட்டேன். சரி, அப்போ அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் cursed be the one who restrains his sword from blood. வாசிங்க, யுத்தத்துக்கு போகணுன்னு போயிட்டு என் பட்டயத்தில் ரத்தம் படக்கூடாது அப்படின்னா வெட்டுனா வெட்டணும், அதானே யுத்தத்துக்கு போகிறது. சுடுனா சுடணும், வெட்டுனா வெட்டணும். ஏன் பட்டயத்தில் ரத்தமே படக்கூடாது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன எழுதியிருக்கு? ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். என்ன அருமையானவர்களே, இதுக்கு தொடுத்து பின்னாடி நிறைய வசனம் தொடுத்து வாசிங்க, திரும்ப திரும்ப அதுதான் வரும். ஆனால் இப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா 18ஆம் வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் 33:18. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் நீதிமானா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன் நீதியை விட்டு திரும்பி அவன் மறுபடியும் அநியாயம் செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னால் அவன் செஞ்ச நீதி எதுவுமே நினைக்கப்படாது, அவன் அநியாயத்தில் சாவான்னு இருக்கு. அதுக்கடுத்து என்ன எழுதியிருப்பாருங்க? துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு, ஆனால் அவன் இதுவரைக்கும் துன்மார்க்கனாகவே இருந்து தன் அக்கிரமத்தை விட்டு திருந்தி இப்பொழுது அவன் நீதி செய்கிறவனாக மாறிவிட்டால் வாசிங்க, நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். பார்த்தீங்களா? துன்மார்க்கனாக இருக்கிறவன் விபச்சாரக்காரன், திருடன், வேசிக்கல்லன், கொலைகாரன், பாவி, ஆனால் இப்போ திருந்திட்டான். அவனுக்கு இப்போ என்ன கிடைக்குது? God will declare him righteous. ஆனால் இவ்வளோ நாளாக நீதியே செஞ்சுட்டு வந்தவன், ஆனால் இப்போ அவன் திரும்பி என்ன செய்கிறான்? துன்மார்க்கமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். சாப்டர் க்ளோஸ். இவ்வளோ நாளாக நீதியாக வாழ்ந்ததுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. தேவன் எதுக்காக இதெல்லாம் பேசுகிறாருன்னா, நீ மனம் திரும்பு. அதில் இடையிலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பவில்லைன்னு எழுதுகிறார். அக்கிரமக்காரனுடைய அவன் அக்கிரமத்தில் சாகிறது நான் விரும்பலை. இதுக்கு இடையில இருக்க வசனம் படித்து பாருங்கள். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவங்களாம் கத்துறாங்க, ஐயோ நாங்கள் இப்படிலாம் இருந்தால் எப்படி நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, அவன் துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பலப்பா, நீ எல்லாரும் மனம் திரும்பணும்னு தான் நினைக்கிறேன். அதனால் நீ மனம் திரும்பிடு. தேவன் இரக்கமுள்ள தேவன். ஹீ இஸ் அ கம்பேஷனேட் காட். எனவே நாம் இப்படிலாம் வார்த்தையை கேட்கும்போது இதெல்லாம் எப்படி நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் நம்மகிட்ட எச்சரித்து புத்தி சொல்கிறார். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு சபையில் வச்சு நம்மளை போதிக்கிறார். ஒருவேளை நம்ம கேட்டுட்டு அதில் நம்ம தவறிட்டோம்னா உடனே மனம் வருந்தி திருந்தி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னால் தேவன் மன்னிக்கிறார். அவர் துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பலை, நீ மனம் திரும்புங்கிறார். அப்போ நீதிமானாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தவறிட்டா அவன் மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க, நான் இப்படி செஞ்ச தப்பு அப்படின்னு சொன்னால் தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார். எனவே மன்னிங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். நாம் மற்றவங்களுக்கு மன்னித்தோம்னா, நம்முடைய பாவத்துக்காக வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக தேவன் மன்னிப்பார். நம்பிக்கை இழந்து போக வேண்டியதில்லை. ஆனால் இதெல்லாம் பாவமானு நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையை சபையில் வெளிப்படுத்தும் போது ஒரு ஆலோசனையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அறிவிக்கிறார். அப்போ இதெல்லாம் பாவமா, இது இவ்வளவு சீரியஸான பாவமா அப்படின்னு நம்ம சபையில் உள்ளவங்க யாரும் சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு விபச்சாரம் அல்லது கலகம் எதிர்த்து நிற்கிறது, இது ரெண்டில் எது பெரிய பாவம் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எது? அல்லது மாய்மாலம், ஹிப்போக்ரஸி அப்படின்னா ஆண்டவர் மாய்மாலக்காரனுக்கு ஐயோன்னாரு, விபச்சாரனுக்கான ஐயோன்னு எங்கேயாவது சொன்னாரா? சொல்லுங்கள். விபச்சாரக்காரனுக்கு ஐயோன்னு எங்கேயாவது இருக்கா பைபிளில்? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் பண்ணலான்னு அர்த்தமா? இல்லை. ரெண்டுமே சீரியஸான பாவம். ஆனால் விபச்சாரக்காரன் கூட மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட வந்துட முடியும். மாய்மாலக்காரன் மனமே திருந்தவே மாட்டான். அதனால தான் ஐயோன்னார். ஏன் அப்படின்னா அவன் தெரிஞ்சு தானே செய்கிறான், அவன் தெரிந்து தான் செய்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னால் அவனுக்கு ஐயோன்னார். எனவே தெரிந்தே துணிகரமாக, டெஃபியன்ட்லி, டெலிபரேட்லி, இப்படிலாம் இங்கிலீஷில் வார்த்தைகள் இருக்குது. டெஃபியன்ட்லிலாம் துணிகரமாக செய்கிறது, டெலிபரேட்லி அப்படின்னா தெரிஞ்சே செய்கிறது, அரோகண்ட் இருமாப்பாக செய்கிறது, தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொள்வது.
அருமையானவர்களே, இந்த பாவமெல்லாம் நாம் செய்ய மாட்டேன்னு சொல்லவே முடியாது. நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அதனால தான் தேவன் நம்மக்கிட்ட நம்ம மேல் நேசிக்கிறதுனால நம்மகிட்ட பேசுகிறார். தேவன் ஒரு பாவத்தை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி பார்க்கணும். விறகு பிறக்கணுன்னே ஓய்வு நாளில் கல்லால் எரிஞ்சு கொள்ள சொல்லிட்டார். விறகு பிறக்கணுன்னு நம்மளாம் என்ன நினைப்பீங்க? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்னாகுமா 16 நீங்களாம் மிஞ்சி மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஞ்சி மிஞ்சி போகிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். நம்ம பார்வைக்கு என்னடா விறகு பிறக்குன்னா அது ஒரு பெரிய பாவமாக ஓய்வு நாள். ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாரு? அது அவன் எப்படி செஞ்சான்? அவன் தெரிஞ்சு செஞ்சான். அதுதான் அவன் இருதயத்தின் துணிகரத்தினால் செய்கிறான். இது பாவம்னு தெரியும், அவனுக்கு பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவன் தெரிஞ்சு போய் செய்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சின்ன கற்பனையோ பெரிய கற்பனையோ தெரிஞ்சே வேணும்னு செஞ்சான்னா அதுதான் முரட்டாட்டம். முரட்டாட்டம். ஸோ நம்ம யாரும் தெரிஞ்சு முரட்டாட்டம் பண்ண வேண்டாம் அருமையானவர்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோன்னு சொல்லுது, அவர்களுடைய ஆக்கினை தீர்ப்பு உறங்காது. நாம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, மனம் வருந்தி திருந்திட்டோம்னா தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார், இறங்குவார். எனவே நம்பிக்கையோடு கூட கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிறபடினால அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சபைக்கு வெளிப்படுத்துகிறார் தேவன். சிலருக்கு அது கடினமாக தெரியலாம், ஆனால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கும்படி நமக்கு எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். சில பாம்புகளுக்கு விஷம் குறைவாக இருக்கும், சில பாம்புகளுக்கு விஷம் கடுமையாக இருக்கும். லேசாக தீண்டுனா கூட அந்த விஷமானது மனுஷனுடைய உயிரை வாங்கிவிடும், நமக்கு தெரியும். அதுபோல் கடந்த வாரம் சில பாவங்கள், யதார்த்தமான காரியங்களில் உள்ள பாவங்கள், அதை நாம் கேட்டோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசின அந்த வார்த்தைகள் கொடிய பாவங்கள். இதெல்லாம் நமக்குள்ளே எழும்பும், அடிக்கடி அது நமக்குள்ளே வரும், இருக்கும். நம்ம கேட்டோம், முரட்டாட்டம், மாய்மாலம், முறுமுறுப்பு. பிரதர் பேசும்போது அந்த 3 காரியத்தில் உள்ளவங்களுக்கு மரணம்தான் முடிவாக இருக்குது. முரட்டாட்டத்தில் உள்ளவங்களுக்கும் மரணம், அந்த கூட்டத்தார் கோரார் கூட்டத்தார். அப்போ அங்கேருந்து ஒவ்வொன்றா பார்த்தோம். எல்லாருக்குமே அது ஐயோன்னு மரணம், அது முடிவாக இருக்குது. மாய்மாலக்காரர்களுக்கும் அதுவாக இருக்குது, முறுமுறுக்கிறவர்களுக்கும் அதுவாக இருக்குது. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் அந்த மரணம், அந்த சாவை அவர் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, விரும்புவதில்லை தேவன் அதை. இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று தேவன் விரும்புவதில்லை. தேவன் எச்சரிக்கிறார், வேணாம், நீ திருந்திரு, நீ சரி பண்ணிரு. 18வது அதிகாரம் 30 வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. அது துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, நீதிமானாக இருந்தாலும் சரி. துன்மார்க்கன் ஒரு மனம் திரும்பிட்டான்னா அவனுக்கு சாவு இல்லை. நீதிமான் வாழ்ந்து துன்மார்க்கத்தை உலகத்துக்குள்ளே போகிறான்னு சொன்னால், முரட்டாட்டம், மாய்மாலம், முறுமுறுப்புக்குள்ளே உள்ளே போகிறான்னு சொன்னால் அவன் சாவான். யாராக இருந்தாலும் நான் சாவை விரும்புவதில்லை. அவன் மனம் திரும்பிட்டானா முடிஞ்சு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர்! பிரியமானவர்களே, 32 தான். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதாவது கொடிய கொடிய பாவம் இது, இந்த காரியங்கள்லாம். ஆனால் நம்ம இதை ஈஸியாக எடுத்துக்கிறோம். முறுமுறுக்கிறதும், மாய்மாலம் பண்ணுறதும், அந்த முரட்டாட்டம் பண்ணுறது, எதிர்த்து நிற்கிறதும். சரி, தேவன் நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறார், நன்றி ஆண்டவரே, அதை நான் எடுத்துக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், சரி நான் அதை மாற்றிக்கிறேன், நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆவி, அதே புதிய இருதயம். அப்படி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நின்றோம்னா தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய வழியை பூரணமாய் அறிந்தவன் ஒருவனும் இல்லை. நமக்கு முன்னாடி போகக்கூடிய தேவ மனுஷர்கள் நமக்கு புத்தி சொல்கிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறாங்கன்னா ஓகே, அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது நாம் இந்த பாவங்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும். இந்த எதிர்த்து நிற்கிறதும், முரட்டாட்டமும், இந்த முறுமுறுப்பும், இந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். தேவன் நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார்.